ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆயுத பூஜை விழா, பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதல். செவாலியே சிவாஜி கணேசன் பிறந்த தினம், திருவுருவ சிலைக்கு சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை. காரைக்கால் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் கடிதம். ஆயுத பூஜையையொட்டி வாகனங்களுக்கு படையலிட்டு வழிபாடு. லாஸ்பேட்டை பகுதி தூய்மை பணியாளர்கள் உற்சாக கொண்டாட்டம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். ஆயுத பூஜையையொட்டி பெரிய மார்க்கெட் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஆயுத பூஜை விழா புதன்கிழமை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆயுத பூஜை தினத்தன்று வீடுகள், தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள், கடைகளில் பொறி, பழங்கள், சர்க்கரை, இனிப்புகள் வைத்து பூஜை செய்வது வழக்கம். மேலும் வாழை மரக்கன்றுகள் கட்டியும் பூமாலை அணிவித்தும் திருஷ்டி பூசணிக்காய் உடைத்தும் வழிபடுவார்கள். ஆயுத பூஜைக்கு மறுநாள் கொண்டாடப்படும் விஜயதசமி அன்று கல்வியை தொடங்கினால் சிறப்பாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இந்நிலையில் ஆயுத பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்க புதுச்சேரி பெரிய மார்க்கெட், உழவர் சந்தை, நெல்லித்தோப்பு மார்க்கெட் மற்றும் கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வாழைக்கன்றுகள், பழங்கள், பூக்களின் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. 1 கிலோ மல்லி 800 ரூபாய்க்கும், கனகாமரம் 600 ரூபாய்க்கும், முல்லை 600 ரூபாய்க்கும் விற்பனையானது. வியாபாரம் சூடு பிடித்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆயுத பூஜையை முன்னிட்டு நகர பகுதிகளில் ஆங்காங்கே புதிதாக கடைகள் முளைத்துள்ளன. பொருட்கள் வாங்க கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நகரின் பிரதான பகுதிகளான நேரு வீதி, காந்தி வீதி, புஸ்ஸி வீதி, அண்ணா சாலை, வழுதாவூர் சாலை, முதலியார்பேட்டை உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் போக்குவரத்தை ஆங்காங்கே சீரமைத்தனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளையொட்டி அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம் அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். செவாலியே சிவாஜி கணேசனின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை, கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதேபோல் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணகுமார், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர். காரைக்கால் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கடிதம் அனுப்பியுள்ளனர். இலங்கை கடற்படையால் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மீட்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் அனுப்பியுள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி எழுதியுள்ள கடிதத்தில், நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 10, தமிழகத்தைச் சேர்ந்த 2 மீனவர்கள் மீன்பிடித்தனர் என்றும், கடந்த 25ஆம் தேதி அதிகாலை இலங்கை இராணுவத்தினர் அவர்களை சிறைப்பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த மீனவர்களை மீட்டு இந்தியாவிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடிதம் மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 12 பேரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடிதம் எழுதியுள்ளார். அதில் மீனவர்களின் படகில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே படகு இலங்கை கடற்பகுதிக்கு சென்றுள்ளதாகவும், இதனால் அவர்களது குடும்பத்தினர் மிகுந்த மன உளைச்சலில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.
லாஸ்பேட்டை முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்கள் ஒன்றிணைந்து தங்கள் வாகனங்களுக்கு படையலிட்டு ஆயுத பூஜை விழாவை சிறப்பாக கொண்டாடினர். இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஆயுத பூஜை விழா அக்டோபர் 1ஆம் தேதி புதுச்சேரி முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரியில் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்கள் வாகனங்களை சுத்தம் செய்து படையலிட்டு வழிபட்டனர். அதேபோல் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தங்களின் பணிகளை முடித்துவிட்டு வாகனங்களை சுத்தம் செய்து லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் 25க்கும் மேற்பட்ட வாகனங்களை வரிசையாக நிற்க வைத்தனர். தொடர்ந்து வாகனங்களுக்கு படையலிட்டு உற்சாகமாக ஆயுத பூஜை விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். லாஸ்பேட்டை பகுதி முழுவதும் செயல்படும் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் ஆயுத பூஜை விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சுவாமியை வணங்கி வழிபட்டார். நவராத்திரி விழாவின் 9ஆம் நாளான ஆயுத பூஜை விழா புதுச்சேரி மாநிலத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆயுத பூஜை விழாவையொட்டி தொழிலாளர்கள் தங்கள் இயந்திரங்கள் மற்றும் வாகனங்களை சுத்தம் செய்து படையலிட்டனர். பொதுமக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து தாங்கள் உபயோகப்படுத்தும் பொருட்களை படையலிட்டு ஆயுத பூஜை விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதேபோல் அரசு அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையிலும் ஆயுத பூஜை விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் அவரது மனைவி ஆயுத பூஜை விழாவில் கலந்து கொண்டு துப்பாக்கிகளை வைத்து படையலிட்டு சுவாமியை வணங்கி வழிபட்டனர். புதுச்சேரி சோலைநகர் ஆட்டோ ஸ்டாண்ட் திறப்பு விழா மற்றும் ஆயுத பூஜை விழாவில் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினார். முத்தியால்பேட்டை சோலைநகர் சமுதாய கூடம் தொழிலாளர் முன்னேற்ற சங்க ஆட்டோ ஸ்டாண்ட் திறப்பு விழா மற்றும் ஆயுத பூஜை விழா சோலைநகரில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் கலந்து கொண்டு தொழிலாளர் முன்னேற்ற சங்க ஆட்டோ சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து ஆட்டோ தொழிலாளர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் சௌரிராஜன், பிரகாஷ், சந்துரு மற்றும் ஆட்டோ தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சவுடாம்பிகை அம்மன் ஆலயம் ஆட்டோ ஸ்டாண்ட் தொழிலாளர்கள் சார்பில் நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினார். இதில் திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் சௌரிராஜன், பிரகாஷ், சந்துரு மற்றும் ஆட்டோ தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆரோவில்லில் நடைபெற்ற நிர்வாக குழுவின் சிறப்பு கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். ஆரோவில் நிர்வாக குழுவின் சிறப்பு கூட்டம் ஆரோவில் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆரோவில் நிர்வாக குழுவின் உறுப்பினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கூட்டத்தில் கலந்து கொண்டார். தமிழ்நாடு ஆளுநரும் நிர்வாக குழுவின் தலைவருமான ரவி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆரோவில் செயலர் ஜெயந்தி மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ஆரோவில்லில் வளர்ச்சி திட்டங்கள், நிர்வாக செயல்பாடுகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி பிராந்தியம் ஏனாமில் கட்டுமான தொழிலாளர்கள் தாக்கப்படும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் தியாகராஜ நகர் வீதியில் உள்ள ஒரு வீட்டில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 2 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த ஒரு வாரமாக கட்டுமான பணிகள் ஏதும் நடைபெறாமல் கட்டுமான பொருட்கள் அனைத்தும் நடுவீதியில் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இங்குள்ள துர்கா கோவிலில் நவராத்திரி திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் கட்டுமான பொருட்களை உள்ளே எடுத்து வைக்குமாறு அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சத்யநாராயணா மற்றும் தையல் கலைஞரான மகேஷ் பாபு ஆகியோர் கேட்டுள்ளனர். ஆனால் கட்டிட தொழிலாளர்கள் மறுக்கவே இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியுள்ளது. இதில் கட்டிட தொழிலாளர்கள் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உதவி ஆய்வாளர் கோட்டா சுப்பாராவ் தாக்கப்பட்ட இருவரையும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார். இருதரப்பினருடைய புகார்களையும் பெற்று வழக்கு பதிவு செய்தார். கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,875 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,580 ரூபாய்.
இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.